மாபெரும் தமிழ் கனவு தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சி செட்டிகரை பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் செட்டிகரை பகுதியில் உள்ள அரசினர் பொறியியல் கல்லூரியில் இன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்க வளாகத்தில் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கிடையே தமிழர்களின் மரபையும் தமிழ் பெருமிதத்தினையும் உணர்த்தும் நிகழ்ச்சியான மாபெரும் தமிழ் கனவு என்ற தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தருமபுரி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்த அறிமுக உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள் தமிழ்நாடு சமூக நீதியின் திசைவழி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அதில் தமிழ்நாடு எவ்வாறு சமூக நீதியில் சிறந்து விளங்குகிறது என்றும் எவ்வாறு வேறு மாநிலங்களில் இருந்து சமூக நீதி செயல்பாட்டில் தமிழகம் முன்னோடியாக உள்ளது என்றும் தமிழகம் சமூக நீதியின் திசைவழி சென்று எவ்வாறு அனைத்து மக்களுக்குமான எல்லோருக்கும் எல்லாமும் என்ற நோக்கில் செயல்படுகிறது என்பதனை மாணவ மாணவியர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் உரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்வில் கலை அறிவியல் கல்லூரி கல்வி இயக்குனர் ராமலட்சுமி அவர்களும் தருமபுரி கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கண்ணன் அவர்களும் கலந்து கொண்டார். இறுதியாக கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் முதல்வர் பொறுப்பு முனைவர் செந்தில்குமார் அவர்கள் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி உரையை தெரிவித்தார். இந்த விழாவில் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்த காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழ் பெருமிதம் குறித்து சிறப்பான விளக்கம் அளித்தவர்களுக்கு பெருமிதம் செல்வி பெருமிதம் செல்வம் என்ற பட்டமும், சொற்பொழிவாளரிடம் சிறந்த கேள்விகள் கேட்ட மாணவ மாணவிகளுக்கு கேள்வியின் நாயகி கேள்வியின் நாயகன் என்ற பட்டமும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வினை தருமபுரி அரசின் பொறியியல் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பிரேம்குமார் ஆங்கிலத்துறை பேராசிரியர் முன்னின்று நடத்தினர். பின்தங்கியவர்கள் அப்ப கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல பழங்குடியின மக்கள். நீங்க என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா ஷெட்யூல்டு காஸ்டுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு நினைச்சுக்க கூடாது. தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு. இது புரிஞ்சிருச்சா? ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக இருக்கிறது? யாருக்காவது பதில் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியலன்னா டக்குன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். சரி, 69%